ஹாய் ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தான் உங்கள் நஃபீலா கிச்சன். இன்றைக்கி என்ன சமையல்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈஸியான ரெசிபி. 2 பொருள் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது என்ன ஸ்வீட் ரெசிபினா சாக்கோ ட்ரஃபிள்ஸ் தான் பண்ண போகிறோம். 2 பொருள் வச்சு மில்க் மேடும் சாக்கோ பவுட்ரும் கொக்கோ பவுட்ரும் வச்சு பண்ண போகிறோம். 300 கிராம் மில்க் மேடும் கொக்கோ பவுட்ரு 100 கிராம் அளவு, கரெக்டான அளவு. நம்ம மில்க் மேடை லேசாக சூடு பண்ணிக்கலாம். அடுப்பில் வச்சு சட்டி சூடோடு ஊற்றிடாதீங்க, அடி பிடிச்சிடும். அதனால் அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கை விடாமல் லேசாக கொண்டுங்க. லேசாக நான் சொல்கிறேன், காமிக்கிறேன் இருங்க. அடுப்பில் லேசாகவே வச்சிங்க, கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு சூடு வந்தால் போதும். இந்த அளவுக்கு சூடு பண்ணால் போதும், லேசாக இலகுன மாதிரி. எதுக்கு நம்ம சூடு பண்ணுறோன்னா கொக்கோ பவுட்ரு போடுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கலர்றப்ப, அதனால தான். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே அதை கலரிக்குங்க. மொத்தமாக ஊற்றினா சரியாக வராது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலரிக்குங்க. இதை மாதிரி கலரிக்குங்க. ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சுருக்கேன், அதில் ஊற்றிக்கலாம். இதை மாதிரி மூடி ஃப்ரிட்ஜரில் வச்சுடுங்க. ஒரு 5 மணி நேரம் வைக்கணும். நைட்டு செஞ்சிங்கன்னா காலைல கூட எடுத்து சாப்பிட்லாம். அப்போ தான் இது செட் ஆகும். நல்லா ஃப்ரிட்ஜரில் நல்லா உரையிற இடத்துல வச்சு கூலிங் கூட வச்சிங்க. வாங்க ஃப்ரிட்ஜரில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜரில் வச்சாச்சு. இன்ஷா ஒரு 5 மணி நேரம் சென்று பார்ப்போம். 5 மணி நேரம் ஆயிடுச்சு, வாங்க பார்க்கலாம். பேப்பர் பிரிச்சுக்கலாம். கொஞ்சம் கொக்கோ பவுட்ரு தூவிக்கலாம். பீஸ் போட்டுக்கலாம். சாக்கோ ட்ரஃபிள் ரெடி. பசங்களுக்கெல்லாம் குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஃப்ரிட்ஜரில் வச்சு தான் சாப்பிட்ணும். வெளியில் எடுத்து வச்சா உருகிடும். அதனால் சாப்பிட்றப்ப மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜரில் வச்சிடலாம்.